அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பாத்தீங்கன்னா இப்ப அன்னபுண்ணியம்மாகிட்ட விஷயத்த சொல்றாங்க. அதாவது ரேணுகாக்காவை வந்து இந்த சித்திரகிட்ட கூட்டிட்டு போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியமா சும்மா இருப்பாங்களா? மல்லி எதுக்கடி உனக்கு தேவையில்லாத வேலை? அவதான் வீட்டுல எங்கேயோ ஒரு வாரமா சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போறா, நீ எதுக்காக அங்க கூட்டிட்டு போற இங்க கூட்டிட்டு போறன்னு சொல்லிட்டு சொல்ற. அது மட்டும் இல்லாம அவ புத்தி சுவாமே இல்லாம இருக்கிறா. அப்படிப்பட்டவளை கூட்டிட்டு போயிட்டு டாக்டராலே எதுவுமே செய்ய முடியல, கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றது? நீயும் காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு மாப்பிளையும் காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு கோயிலுக்கு சித்தர்கிட்ட கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? நீயும் மாப்பிள்ளை தம்பியும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் கும்முனாத கடவுள் இல்லை. இப்ப கதிரேசன் கிட்ட போயிட்டு மாப்பிள்ளை வந்து இந்த ரேணுவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க. நான் வந்து இப்ப பொய் தான் ராஜு கிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது நீ கன்சீவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஏதாவது நடந்தா அதை பார்த்துட்டு நான் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீ என்னடா உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுக்கு நீயே வழி தேடிட்டு இருக்க, என்ன பிள்ளை நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணி பாத்தீங்கன்னா மல்லி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. மல்லி வந்து என்ன பெரியமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ரேணுகாக்கா பாவம் இப்படி இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியுமா? விஜய் என்னோட சேர்ந்து வாழ்வாரா? இதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு மல்லி வந்து அன்னபுண்ணி கிட்ட கேட்கும் போது அன்னபுண்ணிக்கு அந்த சந்தேகம் அப்ப வந்துருச்சு. ஆமாப்ல நீ சொல்றது கரெக்ட் தான், இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு நான் முடிவு தெரிஞ்சுக்க போறேன். ஏன்னா மாப்பிள்ளை தம்பி கிட்ட போயிட்டு கேட்க போறேன், நீங்க வந்து ரேணுகாவை குணப்படுத்திட்டா மல்லியோட நிலைமை என்ன? அவளை உங்களை பொண்டாட்டியா ஏத்துக்க போறீங்களா இல்ல இந்த வீட்டுல வேலைக்காரியா வச்சுக்க போறீங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரிய மாப்ள, நீங்க வந்து இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா விஜய் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியமா சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.